வீட்டில் இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா எனக்கு முதல்ல தோன்ற ரெசிபி இதுதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு 10-15 நல்லா சுத்தம் பண்ண இறால் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா கிளறி வச்சிடலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கிளறி வைக்கும் போதில் அந்த இறால்ல இருந்து அந்த கொச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கிடையில் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுங்க. ஏன்னா சீரகம் வத்தல் எல்லாமே சீக்கிரம் கருகிரும். வறுத்ததை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே வாசத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம வெங்காயத்தை சேர்க்கும் போதில் நல்லா கூட்டும் பேருமா சூப்பராக வரும். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அந்த இறாலை சேர்த்துக்கோங்க. இறாலை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு நம்ம அரைச்ச மசால் பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பெரட்டி விட்டுடலாம். ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு எந்த தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷம் வச்சுடுங்க. நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா தண்ணீர் விட்டுரும். அதிலிருந்து நீங்கள் எப்போ இறால் எந்த வகையான ரெசிபி பண்ணாலுமே இறாலை மட்டும் அதனுடைய ஜூஸ்லேயே வேக வைங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே இறாலை வேக விட வேண்டாம், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஹையில் வச்சு தண்ணியை வற்ற விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். பொதுவாகவே நான்வெஜ் சமைக்கும் போதில் நம்ம ரொம்ப தாளிக்க மாட்டோம், கடுகெல்லாம் போட்டு. இந்த ரெசிபிக்கு நீங்கள் கடுகு, பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நீங்கள் தாளித்து போட்டு பாருங்கள். அவ்வளோ மனமாக இருக்கும். பூண்டோட மனமும் அந்த கருவேப்பிலையோட வாசனையும் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷையே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.